வாங்கிய கடனுக்காக டிஆர் இசையமைச்ச ஒரு படத்தை பற்றியும், வாங்கின சம்பளத்தில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்த விஜயகாந்தோட ஒரு படத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மைதிலி என்னை காதலி படம் ரிலீஸ் அப்போ டி ராஜேந்தருக்கு 2 லட்சம் ரூபாய் பண தேவை இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட தயாரிப்பாளர் தானு அந்த 2 லட்சம் பணத்தை டி ராஜேந்தருக்கு கொடுத்து உதவி பண்ணார். இந்த பணத்தை திருப்பி தர வேணாம், அதுக்கு பதிலாக என்னோட தயாரிப்பில் வரப்போகிற படமான கூலிக்காரன் பட பாடல்களுக்கு இசையமைச்சு கொடுங்க அப்படின்னு தானு டி ராஜேந்தர்கிட்ட கேட்டிருந்தாரு. டி ராஜேந்தரும் சரி அப்படின்னு கூலிக்காரன் படத்துக்கு இசையமைச்சார். நடிகர் விஜயகாந்த் நடிப்பில் கடந்த 1987 வருஷம் இயக்குனர் ராஜசேகர் இயக்கி வெளியான படம் தான் கூலிக்காரன். இந்த படத்தில் தான் நடிகை ரூபினி அறிமுகமானாங்க. ஹிந்தியில் சூப்பர் ஹிட்டான காளியா அப்படிங்கிற படத்தோட தமிழ் ரீமேக் தான் கூலிக்காரன் அப்படிங்கிற படம். ரஜினிக்கு எப்படி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை தானு கொடுத்தாரோ, அதே மாதிரி விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை தானு கொடுத்தது இந்த கூலிக்காரன் படத்தில் தான். கூலிக்காரன் படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் நடித்த எல்லா படங்கள்லையும் புரட்சி கலைஞர் அப்படிங்கிற டைட்டில் போடப்பட்டுச்சு. கூலிக்காரன் படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது நடிகர் ரஜினிகாந்த். அவருக்கு கால்ஷீட் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த கதாபாத்திரத்துக்கு விஜயகாந்த் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் தானு கிட்ட சிபாரிசு பண்ணார். அவர் சிபாரிசு பண்ணதுனால விஜயகாந்த் போய் பார்க்க போனார் தானு. அங்கே அவரோட மேனேஜர் ராவுத்தர், படத்தில் விஜயகாந்த் நடிக்கணும்னா இதுக்கு முன்னே விஜயகாந்த் நடித்து வெளியான இதே காத்திருந்தால் படத்தில் அவர் வாங்கின சம்பளத்தை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக சம்பளம் வேணும் அப்படின்னு சொன்னார். கேட்ட தானு முதல்ல அதிர்ச்சியானாலும் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கூலிக்காரன் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கூலிக்காரன் படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அவரோட சம்பளத்தை 2 மடங்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு தானு கிட்டே கேட்டார். அதுக்கும் வேறு வழி இல்லாமல் தானு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். ஒரு வழியாக படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோட முதல் நாள் முதல் காட்சி முடிஞ்சோன்னே படத்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து படம் சூப்பர் ஹிட் ஆனிச்சு. படம் ஹிட் ஆனோன்னே ஒரு நாள் விஜயகாந்த் தானுவை கூப்பிட்டு, உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்க வேணான்னு தான் என் மேனேஜர் ராவுத்தர் 3 மடங்கு சம்பளத்தை கேட்டார். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈடுபாட்டோட இந்த படத்தை எடுத்ததை பார்த்த எனக்கு உங்கள் மேலே பெரிய மரியாதையே வந்துருச்சு. அதனால் இந்த படத்துக்காக கொடுத்த சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு நான் நிறைய படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற வாக்குறுதியையும் விஜயகாந்த் தானுக்கு கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்த மாதிரியே தானு தயாரித்த படங்களான நல்லவன், புதுப்பாடகன் போன்ற படங்களில் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். அந்த காலத்தில் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டுமே 1 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகிற நிலையில் விஜயகாந்த் நடித்து வெளியான கூலிக்காரன் படம் முதலாக 1 கோடி ரூபாய் வியாபாரத்தை பண்ணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.